உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 3 மாசமா 3 நாள்ல அந்த கர்ப்பத்தை கலைக்கல போறேன். என் குடும்பத்தோட வாரிசு உன் வயத்துல பிறக்க கூடாதுலா. அதுக்காகத்தானே நான் இங்க வந்ததே. இசக்கி, ஆமாமா, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். குனியெல்லாம் கூடாது. மா, என்னம்மா இது? காலங்காத்தால இவரை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. எலா பரணி, அவ என்ன கூப்பிடல, நானா தான் கூட வந்தேன். சரி, அதெல்லாம் போகட்டும். நீ உன் பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, கிளம்புவோம் வா. கிளம்பணுமா? எங்க? எலா, நீ எசக்கிய பார்க்கணும்னு வந்த, பார்த்தாச்சு, குணப்படுத்திட்ட. இதுக்கு மேல உனக்கு என்ன இங்க வேலை? நீ இங்க இருந்தா எப்படி அமெரிக்கா போக முடியும்? என்ன என்ன இந்த வெறும் பையன் தான் ஒண்ணு விடுவானா? பரவாயில்லையே, நான் எதுக்கு அமெரிக்கா போகணும்? ஏம்லா, மேல மேல படிக்க வேண்டாமா? மேலும் படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும் இல்ல நீயே? நீங்க அவ்வளவு நல்ல மனுஷனாப்பா. கேட்டி, நீ பாட்டுக்கு உங்க அப்பா சொல்றது எல்லாம் காதுல வாங்கிக்காத. என்னோட மதனி இல்லாத வீடு இது. இவளுக்கு தாய்க்கு தாயா இருந்து நீதான் எசக்கிய பாத்துக்கிறணும். அமெரிக்காவும் வேணாம், ஆட்டுக்குட்டியும் வேணாம், நீ இங்கே இரு போதும். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏடியே, அறிவு இருக்காடி உனக்கு? எத்தனை காலத்துக்கு என் மகன் இந்த நசுக்கிய பாத்துக்கிட்டு இருப்பா? என்ன என்ன பேசுதா இவ? ஏய், நான் தெரியாம தான் கேட்கேன். பரணின்னு இல்ல, ஆறு பாத்துக்கிட்டாலும் சரி, இசக்கிக்கு குழந்தை பிறக்காது. என்ன அது தெரியாத உனக்கு? உன்னெல்லாம் பெரிய மனுஷன் சொல்லி இந்த ஊருக்குள்ள 4 பேர் தூக்கி வச்சு கொண்டாடுறான் பாரு, அவனால சொல்லணும். என்னையா மனுஷனி, முதல்ல என் பிள்ளை உண்டாயிருக்கா, இப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுவியோ? இந்த மாதிரி உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன், மரியாதை ஓடி போயிரு. ஓ, எசக்கி நல்லபடியா சொல்லுதேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. இல்ல ஜம்மு உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அடிக்க வேண்டியது வரும். வளர்ந்து கெட்டவனே, ஏன் வாயால சொல்லுதே? நீயும் அந்த வெறும் பயில தப்பா இருக்கும் நினைக்கீங்களா? ஏட்டி பாக்யா, நீயே சொல்லு, நம்ம முத்துப்பாண்டி உனக்கு எத்தனாவது குழந்தை? இல்லே, உன் குடும்பத்து பொம்பளைங்களுக்கே குழந்தை நிக்கல. உண்மையா இல்லையா சொல்லு. எப்போ இந்த என்ன சொல்லுதாரு? அவன் பேச மாட்டான்லே. நீயே சூடாமணிக்கு 2வது புள்ளதான். உனக்கு முன்னாடியும் ஒண்ணு கலைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் உன் அப்ப ஆடுன ஆட்டன்னு சொல்லலாமா? அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இல்ல பாண்டே, இங்க ஒரு கொலை விழறதுக்கு முன்னாடி உன் அப்பனை முதல்ல கிளம்பி போச்சொல்ல. இல்ல, நான் நடைமுறையத்தானே சொன்னேன். இந்த பாருங்களே, தடவை உண்டாயிருக்குங்கிற சந்தோஷத்துல வாவரா ஆடக்கூடாது. எப்போ என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? மச்சான், நீ உள்ள போ மச்சான், நான் பேசிக்கிறத. மச்சான் சொல்லுதான் இல்ல, உள்ள போ மச்சான். ஏங்க, உங்க விளங்காத வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? உங்க ஆசீர்வாதமும் வேண்டாம், இந்த அபசகுண பேச்சும் வேண்டாம். தயவு செஞ்சு போயிருங்க. ஐயா பாத்தியாலே? ஆமாங்க ஐயா, அம்மாவும் இத பத்தி பேச மாட்டாவல்ல. உண்மையை சொன்னா 50 பேருக்கும் கசக்கத்தான் செய்யும். சரி, நீ வாழ போய் நம்ம வேலையை பார்ப்போம்.
கிட்டி எசுக்கி, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உனக்கு எல்லாம் நல்லபடியா தாண்டி நடக்கும். அந்த ஆள் என்னைக்கு அவர் வாயால நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு. நீ அழாதட்டி தங்கம், உனக்கு என்னைக்குமே நல்லது தாண்டி நடக்கும். அதான் அத்தை சொல்லுதல்ல, அழாதட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தைரியமாரு, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அழாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அழாத, அழறத நிறுத்து. ஐயா என்னய்யா இது பயங்கரமான ஆணவடிய கொளுத்தி போட்டுட்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் அவங்க நம்புவாங்களா? இல்ல, நான் சொல்லுது பொய் இல்லல்ல, அம்புட்டு உண்மை. ஒருவேளை எசக்கி கற்பு நிலைச்சு நிக்குதுன்னு வச்சுக்கியேன். நான் சொன்னதை நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து அந்த பயத்திலே கலைஞ்சிரும்ல. ஐயா எப்படியா உங்களுக்கு இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது? இது ஆரம்பம் தான்ல, போக போக பாரு இந்த சவுந்தர பாண்டியோட திருவிளையாடல. ஏய் இசக்கி, வெறும் வயித்தோட ரொம்ப நேரம் இருக்க கூடாது டி. இந்த பாலையாவது குடி. எனக்கு வேணாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லை, இப்ப நீ எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுத? அந்த ஆள் நல்லது சொன்னாதான் நம்ம பயப்படன. அந்த ஆள் கெட்டது தானே சொல்லியிருக்கான், அப்ப நல்லதுதான் நடக்க. நீ ஒன்னும் அழாம அந்த பாலை வாங்கி குடியில. இல்ல எசக்கி, நேத்து முழுக்க வாந்தி எடுத்து சுருண்டு கிடக்க, இன்னைக்கு அழுதுகிட்டே கிடந்தா என்னடி ஆகும்? இவ்வளவு எதுக்கத்தான் ஏசுறீங்க? உண்டா இருக்கான்னு தெரிஞ்சு இன்னும் 2 நாள் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள இப்படி வந்து சொல்லிட்டு போனா பயமா இருக்காதா? மா இல்ல உன்னைய சொல்லணும். நீ என்னத்துக்குமா அந்த விஷத்தை கூட கூட்டியாந்த? அண்ணா, நாங்க முதல்ல பைக்ல தானே கிளம்பணும். அவர் தான் குடும்பமா போய் கார்ல பாப்போம்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டாரு. அதுக்கு எதுக்கு அம்மைய வயிற விளங்க வேணாவன். எவனுக்கும் கேடு வருது, இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேக்க. பேதில போவான். நாரப்பய நார வாயில என்னெல்லாம் பேசிட்டு போயிட்டான். கிட்டி எசுக்கி, என் தங்கம்ல, அந்த மனுஷன் என்ன வேணாலும் சொல்லட்டும். உண்டாகி இருக்கிறப்ப நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும். நீ என்னத்துக்கிட்டி அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? வயித்துல ஒரு குழந்தை உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குல்ல, அத மறந்துடாதட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்ப திரும்ப மாமா சொன்ன வார்த்தை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மா, அந்த ஆளு போய் தானே சொல்றாரு. பாண்டியன உனக்கு மூத்த பையன் தானே, 3வது பிள்ளை இல்ல. இல்ல சோபலா, இருக்கிற நிமிஷத்துல நீ வேற ஏம்ல உசுர வாங்குற. வாய மூடல. எடி எசக்கி, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி அழக்கூடாதுரி. அது உனக்கும் நல்லதில்ல, நம்ம புள்ளைக்கும் நல்லதில்லடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நான் எப்படி அழாம இருக்க முடியும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.